Hi friends, வணக்கம். என் பேர் பவானி. வெல்கம் டு சாமி பொண்ணுஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோன்னு பாத்தீங்கன்னா ரெஸ்டாரன்ட் ஸ்டைல்ல நல்ல கிரிப்ஸியான காலிஃப்ளவர் ஃப்ரை தான் நான் இன்னைக்கு செஞ்சு காமிக்க போறேன். இந்த ரெசிபி செய்யறதுக்கு ரொம்ப ஈஸிங்க. அதே நேரத்துல நம்ம வீட்ல இருக்க பொருளை வச்சு சிம்பிளா பண்ணி முடிச்சிடலாம். கண்டிப்பா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இதுக்கு சைட் டிஷ் பாத்தீங்கன்னா மயோனைஸ் வச்சு சாப்பிட்டீங்கன்னா சூப்பரா இருக்குங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சுவாமி பொண்ணுஸ் கிச்சன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபிக்கு ஃப்ரெஷ்ஷான காலிஃப்ளவர் ஒன்று எடுத்திருக்கேன். இந்த காலிஃப்ளவரை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம். ரொம்ப பெருசாக கட் பண்ணாதீங்க. சின்னதாக கட் பண்ணிங்கன்னா தான் டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கு நல்லா இருக்குங்க. இப்போ இந்த காலிஃப்ளவரை இந்த சைஸில் நான் மொத்தமாகவே கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா 450 கிராம் இருக்குங்க. இதுக்கேற்ற மாதிரி தான் நான் மசாலா ஐட்டம் சொல்ல போகிறேன். இப்போ இந்த காலிஃப்ளவரை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு கடாயில் 1 லிட்டர் அளவுக்கு தண்ணி நான் கொதிக்க வச்சுருக்கேங்க. இப்போ இந்த கொதிக்கிற தண்ணியில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்து 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச காலிஃப்ளவரை இந்த தண்ணியோட சேர்த்துக்கலாம். இந்த காலிஃப்ளவரில் கண்ணுக்கு தெரியாத குட்டி குட்டி பூச்செல்லாம் இருக்குங்க. நம்ம உப்பு மஞ்சத்தூள் சேர்க்கும் போது அது ரிமூவ் ஆகிடும். எல்லா காலிஃப்ளவரும் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இது ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து வந்திருக்குங்க. இந்த காலிஃப்ளவர் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் வச்சு இது மாதிரி குத்தி பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கு. இப்போ இது வடிகட்டி தனியாக வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு மசாலா ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு பவுலில் 1/2 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்துக்கோங்க. 1/2 கப் அளவுக்கு மைதா, 1/2 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கோங்க. கிராம் மெஷர்மெண்ட்டில் 200 கிராம் இருக்குங்க. நான் இன்றைக்கி காலிஃப்ளவர் 450 கிராம் எடுத்திருக்கேன். அதுக்கேற்ற மசாலா தான் நான் சொல்லின்னு இருக்கேன். 1 ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1 ஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கூட்டியோ குறைச்சியோ சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 கப் அளவுக்கு தண்ணி நான் சேர்த்துருக்கேன். முதல்ல 1 கப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் தண்ணி எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கோங்க. எனக்கு இந்த மாவு மிக்ஸ் பண்ணுறதுக்கு 1/4 கப்பு அளவுக்கு தண்ணி தேவைப்படுதுங்க. இந்த மாவோட பக்குவம் பார்த்தீங்கன்னா இட்லி மாவு பதத்தில் இருக்கணுங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வேக வச்ச காலிஃப்ளவரை இந்த மாவோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது நல்லா வெந்திருக்கிறதுனால கொஞ்சம் சாஃப்டாக இருக்குங்க. அதனால் மெதுவாக இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மசாலாவும் இந்த காலிஃப்ளவரும் நல்லா மிக்ஸ் ஆகணுங்க. இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நல்லா கோட்டிங் திக்காக இருக்குது பார்த்தீங்களா. இப்போ நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இது ஒரு மூடி போட்டு 2 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடுங்க. இப்போ இந்த காலிஃப்ளவருக்கு மேலே நல்லா கோட்டிங் கொடுக்கறதுக்காகவும் அதே நேரத்தில் நல்லா கிரிப்ஸியாக இருக்கிறதுக்காகவும் நம்ம வீட்டிலே செஞ்ச பிரெட் கிரம்ஸ் தான் எடுத்திருக்கேன். இந்த பிரெட் கிரம்ஸை வீட்லேயே ஈஸியான மெத்தடில் எப்படி செய்யலான்ட்டு ஒரு தனி வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். போய் செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த ரெசிபிக்கு பேன்கோ பிரெட் கிரம்ஸ் 1 கப் எடுத்துக்கோங்க. நார்மல் பிரெட் கிரம்ஸ் 1 கப் எடுத்துக்கோங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 2 கப் எடுத்திருக்கேன். இதோட கிராம் மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 400 கிராம் எடுத்துக்கோங்க. அதுவே போதுமானது. பேன்கோ பிரெட் கிரம்ஸ்க்கும் நார்மல் பிரெட் கிரம்ஸ்க்கும் என்ன டிஃப்ரெண்ட்டுன்னு அந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். முடிஞ்சால் அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள். இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் மிளகாய் தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ காலிஃப்ளவர் ஊற வச்சு கிட்டத்தட்ட 2 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இந்த காலிஃப்ளவர்லேருந்து இந்த மசாலாவோட இந்த காலிஃப்ளவர் ஒன்று எடுத்துக்கோங்க. இதுக்கு மேலே நம்ம பிரெட் கிரம்ஸ் கோட்டிங் கொடுக்க போகிறோம். இப்போ இந்த காலிஃப்ளவரை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இதுக்கு மேலே இந்த பிரெட் கிரம்ஸ் தூவிக்கோங்க. இதை தூவும்போது கை பார்த்தீங்கன்னா ட்ரையாக இருக்கணும். அப்போ தான் கைகள்லாம் பிடிக்காதுங்க. பார்த்தீங்கன்னா நல்லா கோட்டிங் கொடுத்துட்டேன். இதை ஒரு தட்டில் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இந்த காலிஃப்ளவர் மேலே பார்த்தீங்கன்னா திக்காகவே கோட்டிங் கொடுத்துக்கோங்க. நம்ம எந்தளவுக்கு திக்காக கோட்டிங் கொடுக்குறோமோ அந்தளவுக்கு நல்லா கிரிப்ஸியாக இருக்குங்க. இந்த மாதிரி இருக்கிற ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இதே ஸ்டெப் தான் நீங்கள் ஃபாலோ பண்ணி ஒன்றா எடுத்து பிரெட் கிரம்ஸ் மேலே தூவி ஒரு தட்டில் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா கை ட்ரையாக இருக்கணுங்க. அதை பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இருக்கிற காலிஃப்ளவர் எல்லாமே நான் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த ரெடி பண்ண காலிஃப்ளவர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷத்துக்கு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதை பொரிச்சு எடுக்கிறதுக்காக கடாயில் நான் 3/4 லிட்டர் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எண்ணெய் எவ்வளோ தேவைப்படுதோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ரொம்ப ஹையில் வைக்காதீங்க.
அதே டைமில் பார்த்தீங்கன்னா எண்ணெய் வந்து ரொம்ப புகை வர அளவுக்கு வந்து சூடுபடுத்தக்கூடாது, மிதமான சூட்டில் இருக்கணுங்க. எண்ணெய் நல்லா சூடாக இருக்குங்க. அதே நேரத்தில் நம்ம காலிஃப்ளவர் ஃப்ரிட்ஜில் வச்சு கிட்டத்தட்ட 5 நிமிஷம் ஆகிடுச்சுங்க. இப்போ அதை எடுத்து ஒன்றொன்னா இந்த எண்ணெயில் சேர்த்து நம்ம வந்து பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த காலிஃப்ளவரை ஒன்றொன்னா சேர்க்கும் போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து சேர்த்துக்கோங்க. ஒரு சில டைமில் வந்து எண்ணெய் வந்து தெறிக்க வாய்ப்பு இருக்குது, அதனால் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். இப்போ எல்லாம் சேர்த்ததும் பார்த்தீங்கன்னா 1 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடுங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி கரண்டியை வச்சு கலந்து விட்டுக்கலாம். லைட்டாக வந்து கோல்டன் ப்ரௌனாக வந்திருக்கு பாருங்கள். இன்னும் ஒரு அரை நிமிஷம் இருக்கட்டும், கிட்டத்தட்ட 1.5 நிமிஷம் இருந்தால் மட்டும் போதும். நம்ம ஆல்ரெடி வந்து இந்த காலிஃப்ளவரை நம்ம வேக வச்சு எடுத்துருக்கோம், அதனால் ரொம்ப வேக வைக்க தேவையில்லை. மேலே வந்து கலர் நல்லா சேஞ்ச் ஆனால் மட்டும் போதும், நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கோல்டன் ப்ரௌனாக வந்திருக்கு பாருங்கள், சூப்பராக வந்திருக்குங்க கலரு. இப்போ இதை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வடிகட்டி இந்த மாதிரி ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். பார்க்கவே இவ்வளோ அட்ராக்ஷனாக இருக்குது பாருங்கள். மீதி இருக்க காலிஃப்ளவரும் இதே மெத்தடில் போட்டு பொரித்து எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மேலே நல்லா கிரிப்ஸியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள், சூப்பராக வெந்து வந்திருக்கு. இதுக்கு ஏற்ற சைடிஷ் பார்த்தீங்கன்னா வீட்டிலே செஞ்ச மயோனஸ், அப்படி இல்லைன்னா டொமேட்டோ கெச்சப் சூப்பராக இருக்குங்க. ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் உள்ள நல்லா சாஃப்டான மேலே கிரிப்ஸியான காலிஃப்ளவர் டீப் ஃப்ரை ரெடி. இந்த மாதிரி ரெசிபீஸ்லாம் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி நல்லா சாப்பிடுவாங்க. அதே டைமில் வீட்டுக்கு வர கெஸ்ட்டுக்கெலாம் இந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக பாராட்டுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் சுவாமி பொண்ணுஸ் கிச்சன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்ட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு இதோட ஃபீட்பேக் எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, டாடா, பாய்.